நல்ல சாஃப்டா ஃப்ளேவர்ஃபுல்லா ஒரு ரவா கிச்சடி. அது பண்றதுக்கு உப்மா ரவா ஒரு 1 1/2 கப்ஸ் எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமா பிரிஞ்சி லீஃபு, சும்மா ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு பட்டை, ஒரு 4 5, 6 கிராம்பு, பச்சை மிளகா உங்களுடைய காரத்துக்கு, கொஞ்சமா முந்திரி பருப்பு, இதோட ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி இன்னும் குட்டியா கட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஒரு 3 பெரிய பல்லு பூண்டு, அதுவும் குட்டியா கட் பண்ணணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அண்ட் ஒரு தக்காளி. இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் அது மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃப்ரோசன் பீஸு, சாரி ஃப்ரோசன் கார்னு. வெஜிடபிள்ஸ் உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு கிச்சடி, ரவா கிச்சடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு இதுல கடாயில ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல ரவா இப்போ வறுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல ரவாவை போட்டு நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அது பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். இது உப்மா ரவாவா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் கைவிடாம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். இப்ப இந்த ரவா நல்லா கலரும் மாறிடுச்சு. நல்லா தொட்டு பாக்குறப்போ நல்லா சூடாவும் இருக்குது. ஸோ நல்லா சூடும் ஏறிடுச்சு. ஸோ இதை இப்ப எடுத்துடலாம். நான் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்திருக்கேன். ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். இப்ப அதே வானலில ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கிறேன். நான் இது நைட்ல டின்னரா சாப்பிட்றதுக்காக பண்றேன். அதனால நான் ரொம்ப நெய் போடல, அவ்வளவுதான் போடுறேன் நானு. கொஞ்சமா சீசனிங்க்கு நான் வந்துட்டு கொஞ்சமா கடுகு, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் செவந்ததும் இந்த பிரிஞ்சி இலை அண்ட் சோம்பு இது கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்னொன்னா போட்டுட்டே வந்துடலாம். கிராம்பு, பட்டை, அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா. பச்சை மிளகா நான் குட்டியா கட் பண்ணல, ஏன்னா பீன்ஸும் குட்டி குட்டியா கட் பண்ணினதுனால இது முழுசாவே இருக்கட்டும். அப்பதான் வித்தியாசம் தெரியும் பீன்ஸுக்கும் பச்சை மிளகாக்கும். இப்ப இதுல முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சம் செவக்கட்டும் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு செவந்ததும் இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா பொடிசா கட் பண்ணிருக்கேன். சாப்பர்ல போட்டீங்கன்னா நல்லா பொடிசா கட் ஆகும். அதையும் நல்லா எண்ணெயில நல்லா வறுத்துக்கலாம். இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அப்புறம் பொடியா கட் பண்ணி இருக்கிற வெங்காயம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இப்போ வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இதுல நான் வெஜிடபிள்ஸ் போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் பீன்ஸும் கேரட்டும் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நான் கார்ன் போடுறேன். லைட்டா உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துப்போம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் மூடி வைப்போம். கொஞ்சம் பாதி வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுலயே இப்போ கார்னும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல தக்காளி போட்டுடலாம். தக்காளி நமக்கு ரொம்ப மேஷ் ஆக வேண்டாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளியா எடுங்க, ரொம்ப மேஷ் ஆக வேண்டாம். சும்மா ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ அடுத்து நம்ம ரவா சேர்த்துடலாம்.
நான் ரவா சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு ரவாக்கு வந்துட்டு 2.5 கப்பு தண்ணின்னு இதுல ஒரு 3.25 கப்பு கெட்டில்ல டைரக்டா நான் கெட்டிலே வச்சுக்க போறேன். உங்களுக்கு கெட்டில் இல்லைன்னா நீங்க சைட்ல அடுப்புல நீங்க வந்துட்டு தண்ணி வந்துட்டு சுடு பண்ணிக்கோங்க இந்த டைம்ல. இப்போ நான் இந்த வறுத்த ரவாவும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஃப்ளேமை வந்துட்டு கம்மி பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நல்லா இந்த மசாலாவிலே இந்த ரவா வறுக்கும் போது அந்த ஃபிளேவர் ரவாலையும் நல்லாவே ஏறும். உப்பு மட்டும் சேர்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 1/2 டீஸ்பூன் வெஜிடபிள்ஸ்க்கு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த தண்ணி ஊத்திடலாம். இப்போ மட்டும் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க தண்ணி ஊத்துறப்போ. அதுக்கப்புறம் திரும்ப ஹைல வச்சிடலாம், மீடியம்ல வச்சிடலாம். தண்ணி ஃபுல்லா ஊத்திருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த டைம்ல உங்க காரம் உப்பு சரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைம்ல இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நான் இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுறேன். நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டிருக்கேன். மூடிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல விட்டு இருக்கிறோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு கிச்சடி. ஸோ நல்லா நல்லா சாஃப்டா வந்திருக்குது. இந்த டைம்ல கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு எடுத்துடலாம். ஸோ நல்லாவும் ரவா வந்துட்டு உதிரி உதிரியா வந்திருக்குது. நல்ல அருமையான ஒரு மைல்டு மசாலா டேஸ்டோட ஒரு ரவா கிச்சடி. இப்ப நல்ல ஒரு அருமையான தேங்காய் சட்னி பண்றதுக்கு 1 கப்பு நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப்பு வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 1/4 கப்பு. இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இஞ்சி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளவுமோ போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சால்ட், இது எல்லாத்தையும் அரைச்சி தேங்காய் சட்னி பண்ணிடலாம். சட்னி இப்போ நல்லா இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க. இப்போ அதை தாளிச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் செவக்கட்டும் உளுந்து. இதுல ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கொஞ்சமா பெருங்காயம். அவ்வளவுதான். இதுல விட்டுடலாம். தேங்காய் சட்னி ரெடி. ஒரு அட்டகாசமான சாஃப்டான ஒரு ரவா கிச்சடியும் அதுக்கு ஒரு தேங்காய் சட்னியும் நல்ல காம்பினேஷனுங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க.